பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. எல்லா பக்த கோடி ஜனங்களுக்கும் நமஸ்காரம். நம்ம போன தொடரில் தொண்டை மண்டலத்தினோட முதல் திவ்ய தேசமான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அவரை பற்றி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நான் எப்படி ஸ்ரீமன் நாராயணன் புண்ணியகோடி விமானத்தோட அவர் எழுந்தருளினார் அந்த யாகத்தும் போது, பிரம்மனோட யாகத்தும் போது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட்டா? அவர் வந்த உடனே எல்லா தேவர்களும் அங்கே வேண்டின்ற அது போல் நீ இங்கேயே நித்தியவாசம் பண்ணி யாரெல்லாம் என்ன வேண்டுறாளோ எல்லாருக்கும் வேண்டிய வரமெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கும் போது எம்பெருமானும் சரி அதனால பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சமயத்தில் தேவலோகத்தில் இருக்கிற ஐராவதம் அப்படிங்கிற யானை இருக்கு இல்லையா, இந்த ஐராவதம்ங்கிற யானை அந்த யானையே மலை வடிவம் கொண்டு எம்பெருமான தாங்கி நின்றுதான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். அதாவது இந்த மலைக்கட்டு அப்படின்பா, மலை இல்லை பட் மலைக்கட்டு அப்படின்பா. அதை போல் ஒரு 24 படியோடு இருக்கும். அந்த படிக்கு மேலே தான் அங்கே பெருமாளனோட அங்கே சந்நிதி இருக்குது. ஸோ ஐராவதம் யானையே அங்கே இருந்தது அப்படின்பா. ஐராவதம் அங்கே யானை தாங்கி நின்றதுனால அத்திகிரி அப்படின்பா இந்த க்ஷேத்திரத்தை. அத்தின்னா யானைன்னு அர்த்தம் தமிழில். வேழமலை அப்படின்னு அதனால தான் பேர். வேழம்னாலும் யானை அப்படின்னு தான் அர்த்தம். ரைட்டா? ஸோ இதுலேயே ஐராவதம் வெள்ளை நிறமாக இருந்ததுனால ஸ்வேதகிரி அப்படிங்கிற பேரும் இருக்குது அந்த க்ஷேத்திரத்துக்கு. இதனாலேயே என்ன சொல்லுவார்னா, இங்கே பிரம்மன் வேண்டி தான் இது போல் ஆச்சு இல்லையா, அதனால் காங்கிற எழுத்துக்கு பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். அஞ்சிதம் அப்படின்னா பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரம்மனால் பூஜிக்கப்பட்டவர் க அஞ்சிதம் அப்படிங்கிறது சேர்ந்து காஞ்சிதபுரி அப்படிங்கிறது காலப்போக்கில் மருவி காஞ்சிபுரம் அப்படின்னு பேராச்சு. கஞ்சிதபுரம் காஞ்சிபுரம் ஆச்சு. இந்த க்ஷேத்திரம் கிருதயுகத்தில் ரொம்ப அந்த காலத்துலேருந்து இல்லையா. ஸோ கிருதயுகத்தில் பிரம்மனாலும், திரேதாயுகத்தில் கஜேந்திரனாலும், துவாபர யுகத்தில் பிரகஸ்பதினாலும், கலியுகத்தில் அனந்தனாலும் பூஜிக்கப்படுறதான் இந்த க்ஷேத்திரம். இதில் இன்னும் ஒரு 2 சுவையான நிகழ்வுகள் இருக்குது, புராண நிகழ்வுகள். அதையும் சொல்லிடலாம் இந்த தொடரில். ஸ்ருங்கி பேரர், எல்லாருக்கும் அந்த பள்ளியை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போன தொடர்லையே. அது பற்றி என்னென்னா, ஸ்ருங்கி பேரர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு ஹேமன் சுக்லன் அப்படின்னு 2 பிள்ளைகள் இருந்தார். அந்த 2 பிள்ளைகளும் கொங்கண தேசத்தில் இருக்கிற கௌதம முனிவர்கிட்ட சிஷ்யராக இருந்தார். சிஷ்யர்னா அங்கே முனிவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி அவருக்கு தீர்த்தமெல்லாம் எடுத்துன்னு ஆற்றுலேருந்து அதெல்லாம் பண்ணுவாள். ஸோ ஒரு நாளைக்கு அப்படி தீர்த்தம் எடுத்துன்னு அவரோட பூஜைக்கெல்லாம் அங்கே வச்ச போது அதை மூடலை. அதனால அதில் பள்ளி விழுந்துருத்து. அதை கவனிக்கலை. அந்த முனிவர் அதை பார்த்த உடனே, கௌதம முனிவர் அதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து. இப்படி அதை மூடி வைக்காமல் இப்படி பள்ளி விழுந்திருக்கேன்னு சொல்லிட்டு உடனே அவள் 2 பேரையும் சபிச்சுட்டார். அவர், நீங்கள் 2 பேர் பூலோகத்தில் பள்ளியாக பிறக்க வேண்டியது அப்படின்னு சபிச்சுட்டார். உடனே அவரோட தவற உணர்ந்த சீடர்கள் அவர்கிட்ட மன்னிப்பு வேண்டி ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் கொடுங்கோ அப்படின்னு இருக்கார். அப்போ அவர் சொல்லியிருக்கார், இந்திரன் யானையாகி வரதனை தரிசிக்க இந்த சந்நிதியில் நுழைவான், அந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த சாபம் அகலும் அப்படின்னு தெரிவிக்க இந்த தலத்தினோட பிராகாரத்திலேயே அவர்கள் பள்ளிகளாக அமர்ந்தறாம். ஸோ பின்பு இந்திரன் இந்த தலத்தை நுழைஞ்சதும் இவர்களோட சாபம் அகன்று தன்னோட பூர்வ ஜென்ம உடம்பை பெற்று அவள் வரதனை சேவித்து முக்தி அடைஞ்சா அப்படின்பா. வரதன் கேட்குற வாழ்க்கெல்லாம் வரத்தை கொடுக்குறவன். அதனால தான் வரதராஜன் அப்படிங்கிற பேர். நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க வரதராஜன். தன்கிட்ட இருந்ததையே ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்தார். அது என்னங்கிறதையும் அடுத்த இதில் நான் விளக்குறேன் நான். ஸோ அந்த மாதிரி வரதராஜன் அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி யார் என்ன கேட்டாலும் கொடுக்குற வரத்தை கொடுக்குறவர். இந்த இடத்துல இந்த இந்த நிகழ்வை குறிக்கிற மாதிரி தான் தற்போது இந்த ஸ்தலத்தில் பிராகாரத்தில் 24 படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த 24வது படிக்கு எதிரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
தங்கத்தினால ஒரு பல்லி, வெள்ளியினால ஒரு பல்லி, 2 பல்லிகள் இருக்குமா. அதனால் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவாளும் இல்லை வேற ஏதாவது தோஷங்களால் நிவர்த்திக்க வேணுமா அப்படின்னா, தோஷ நிவர்த்தி வேணுங்கிறவாளும் அந்த பல்லிகளை தொட்டு வரதராஜ பெருமாளை சேவிச்சாக்க அவள் நோய் நின்றும் அவள் விடுபடுவா அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறவாள்லாம் முதல்ல பல்லியை தேடின்னு போவா வரதருக்கு அப்புறம் அந்த இடத்துல. இன்னொன்று சொல்லுவா, ஆக்சுவலாக அயோத்தி மன்னன் வந்து சக்கரன் அப்படிங்கிறவனோட மகனும் மனைவியுமே சாபத்தினால பள்ளிகளாக மாறி இந்த மாதிரி ஆனா அப்படிங்கிற ஒரு கதையும் உண்டு. எப்படியோ அல்டிமேட்லி இது போல இந்த பெருமாளோட என்ன சொல்றது அருள்னால அவளுக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைச்சிதாங்க. அதை தொட்டு வணங்குறதுனால நமக்கும் ஏதாவது தோஷம் இருந்தால் நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். வாரணகிரி, அத்திகிரி அப்படிங்கிற அந்த சிறிய மாடி போன்ற மலைகளால் ஆனது இந்த ஸ்தலம். வாரணகிரிங்கிற அந்த முதல் மாடியில் தான் நரசிம்மரோட சந்நிதி இருக்கு. நரசிம்மர் வந்து அழகிய சிங்கர் வந்து அவதார கோலத்தில் உள்ளார். அதுக்கும் என்ன சொல்லுவார்னா, அங்கே வந்து புலஸ்திய மகரிஷி அப்படின்னு இருந்தார். புலஸ்திய மகரிஷி வந்து தவம் செஞ்ச போது அசுரர்கள்லாம் அவரை வந்து இது போல் துன்புறுத்தி அவரோட தவத்தை வந்து கலைக்கிறதுக்காக வந்தாலாம். அப்போ வந்து நரசிம்மர் வந்து சிம்ம ரூபத்தில் வந்து அவளை அழிச்சார். சிம்மம் எங்கே இருக்கும்? குகைக்குள்ளே தானே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நரசிம்மர் வந்து ஒரு குகைக்கு உள்ளே இருக்க மாதிரி இருப்பார் அங்கே. ஸோ அதனால் அங்கே அவர் இருக்கார், சிம்ம கோலத்தில் நரசிம்மர் இருக்கார். ஹரித்ரா தேவி தான் இங்கே பிராட்டியாக இருக்கா. குஹ விமானம் பிரகஸ்பதிக்கு காட்சி அப்படின்பா. 2வது மாடிக்கு மேலே தான் நான் சொன்ன மாதிரி இந்த வரதராஜ பெருமாள் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து மூலவர் பேர் வந்து வரதராஜ பெருமாள் பேரருளாளன் அப்படின்பா. பேரருளாளன் அவன். தேவாதிராஜன், தேவப்பெருமாள், அத்தியூரான். அத்திகிரிங்கிறது நான் தான் சொன்னேன், அத்திங்கிற என் பேர் வந்து யானைங்கிறதுனால அத்தியூரான். இது போல் எல்லா திருநாமங்களும் இருக்குது. மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம். ஏன்னா எல்லாரும் கிழக்கு நோக்கி, இன்ஃபேக்ட் தாயார் வந்து கிழக்கு நோக்கி இருப்பா. யாகம் எல்லாம் கிழக்கு நோக்கி தானே பண்ணுவா இல்லையா? ஸோ யாகம் கிழக்கு நோக்கி பண்ண போது அவர் அதற்கு எதிர்க்க வந்திருக்கார் அவர் பெருமாள். ஸோ அதனால மேற்கு நோக்கி இருக்கார் அவர் பெருமாள். ஸோ இங்கே வந்து பெருமாள் வந்து மேற்கு நோக்கி இருக்கார். தாயார் வந்து பெருந்தேவி தாயார். பெருந்தேவி தாயாருக்கு ஒரு தனி கோவில் இருக்கு. பெருந்தேவி தாயாருக்கும் அந்த தனி கோவில் சிறப்பில் சொல்லுவா. இதை போல வந்து ஒரு அங்கே இருந்த ஒரு ஏழை பெண்மணி வந்து அவளோட திருமணத்துக்கு வந்து ஒன்றும் வசதி இல்லாத போது அங்கே சுவாமி தேசிகன் அங்கே அந்த தாயாரை வேண்டி அவளுக்கு தங்க காசு மழையாக பெஞ்சுது அப்படின்னு சொல்லுவாள் அந்த தாயார். அந்த தாயாரும் ரொம்ப விசேஷமான தாயார். இங்கே தீர்த்தம் வந்து தெரியும் எல்லாருக்கும், வேகவதி நதி. வேகவதி நதி, அனந்த சரஸு, சேஷ தீர்த்தம், வராக தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இதெல்லாம் அங்கே தீர்த்தமாக இருக்குது. விமானம் புண்ணியகோடி விமானம் சொன்னேனே, புண்ணியகோடி விமானம். அதனால தான் இங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோடி டயத்துக்கு அந்த அந்த ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்பா. புண்ணியகோடி விமானம். காட்சி கண்டவா வந்து பிரம்மா, பிரகு, நாரதர், கஜேந்திரன், சரஸ்வதி எல்லாரும் காட்சி கண்டிருக்காங்க. இதில் சிறப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்தலம் வந்து இந்த வைணவ சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி தென்கலை வடகலை ரெண்டுமே வந்து இந்த வைணவத்துக்கு வந்து 2 கண்களை போன்றது. ரெண்டுமே முக்கியமானது. ரெண்டுமே முக்கியமான அந்த பிரிவுகள் ரெண்டும். அந்த ரெண்டுத்துக்குமே வந்து தென்கலைக்கு வந்து ஸ்ரீரங்கம் எப்படி ஒரு தலைமை பீடம் மாதிரி இருக்கோ, அதே போல் இங்கே காஞ்சிபுரம் வந்து வடகலைக்கு வந்து வடகலையினோட இந்த வைணவ வல்லுநர்கள், பாகவதோத்தமர்கள், பக்தர்கள் அவ எல்லாரும் சூழ்ந்துருப்பா எந்த நேரமும் இங்கே வரதர. ஸோ அந்த இடம் வந்து காஞ்சிபுரம். இது ரெண்டும் வந்து அதனால தான் அப்படி இருக்குது. இன்னொன்று இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இப்பயும் ஒவ்வொரு வருஷமும் வந்து ராத்திரி 12 மணிக்கு மேலே பிரம்மனே நேரில் வந்து எம்பெருமானை வழிபடுவதா ஐதீகம். அதனால என்ன பண்ணுவா, எம்பெருமாளுக்கு இது போல் பிரசாதத்தை வச்சுட்டு அங்கே பட்டர்லாம் வந்து வெளியே வந்துடுவா. நமக்கு ராத்திரி ஆகிடுது இல்லையா? ஒரு நாழிகை கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம் வச்சுங்களேன். ஒரு நாழிகை கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தில் வந்து ஒரு தூய நறுமணம் கமழுமா. ஏன்னா அங்கேயே வந்து பெருமாள் வந்து அதை அம்சம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதா இது. அதனால அந்த காட்சி வந்து இப்பயும் ஆண்டுதோறும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற வைபவம் ஆகும். சித்திரை மாதம் பௌர்ணமி கழிந்த ஒரு 15 தினங்களுக்கு அப்புறம் சூரியன் மறையும் போது சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் வந்து மூலவரோட திருமுகத்தில் விழுமாறி அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோவில். ஸோ அந்த 15 நாட்களும் கண்டு கழிக்கக்கூடிய இந்த காட்சி வந்து வேற எந்த திவ்யதேசத்தையும் கிடையாது. 15 நாளும் நீங்கள் பார்க்கலாம். சித்திரை ஒரு 15 நாள் கழிந்த அப்புறம் இது போல். இது ஒன்று. இன்னொன்று, இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் எல்லாம் பண்ணியிருக்கா.
பல்லவ மன்னர்கள் பண்ணியிருக்கா, விஜயநகர மன்னர்கள் பண்ணியிருக்கா, கிருஷ்ணதேவராயர் பண்ணியிருக்கார் புண்ணியகோடி விமானத்தில், திருமலை நாயக்கர் பண்ணியிருக்கார். இவ்வளோ ஏன், அதுக்கப்புறம் நம்ம ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்து அந்த ராபர்ட் கிளைவ் பற்றி ரொம்ப சுவையான சிலதெல்லாம் இருக்குது. அதாவது ராபர்ட் கிளைவ் வந்து அதையும் சொல்லிடுறேன் இந்த நேரத்தில், இல்லாட்டி விட்டு போய்டும். அது ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு வாட்டி வந்தபோது, கருட சேவை அன்னைக்கு, அந்த கருட சேவை வந்து அன்னைக்கு போது அவன் பாட்டுக்கு வெயில், வைகாசி மாதம் தெரியும், நல்ல வெயில், மே மாதம் வைகாசின்னா, ஸோ நல்ல வெயில். அந்த ராபர்ட் கிளைவ் அவனோட படையோட அவன் வந்தபோது அங்கே எதிர்க்க வந்துட்டு இருக்கார் பெருமாள். அவன் நிறுத்திட்டு அவன் அப்படியே சுற்றி வந்தான், பெருமாளை சுற்றி வந்தான், அப்படியே பார்க்கறதுக்கு சுற்றுன்னு. உடனே பட்டர்லாம் சொன்னாலும், என்ன இவ்வளோ வெயிலாக இருக்குது, பெருமாளுக்கு வந்து இது போல் சூடாக இருக்கும், ஏன் இது போல் பண்ணுற, இது வழி விடு, இது போல் பெருமாள் போகணும் அப்படின்னாரான். அதுக்கு வந்து அவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிண்டலாக அவன் சொன்னானா, இது போல் வந்து இஸ் ஒன்லி அன் ஐடல் அப்படின்னா, இது ஒரு சிலை தானே, இதுக்கு போய் எப்படி நீ ரொம்ப வெயில் வேர்க்கிறது அப்படிலாம் சொல்கிறேன்னு அவர் சொன்னாரான். பட்டர் வேர்க்கும், கண்டிப்பாக வேர்க்கும், நான் வேணால் காட்டுட்டுமான்னு அங்கே இருக்கிற ஒரு அவரோட துண்டு இருக்கு இல்லையா, அந்த துண்டால் அந்த பெருமாளோட முகத்தை அப்படி தொடச்சிட்டு அப்படி புழிஞ்சாரம் பாருங்க, அப்படியே வியர்வை அப்படியே கொட்டித்தான். உடனே ராபர்ட் கிளைவ் அங்கேயே அவன் விழுந்தான். அவர்கிட்ட விழுந்து அவன் இப்போ ஆர்காட் வார் அப்படின்னு இருக்கு, அந்த வார் ஆஃப் ஆர்காட்னு இருக்கு, ஆர்காட்டுக்கு போயிட்டு இருந்தானா அவன் சண்டைக்காக. அவன் வந்து பெருமாள் கிட்ட வேண்டிட்டு போனானா, பெருமாள் கிட்ட வேண்டிட்டு போய் அந்த ஆர்காட் வாரை ஜெயிச்சதுனால அதுக்கப்புறம் அந்த ராபர்ட் கிளைவ் வந்து அவருக்கு ஒரு மகர கண்டி, ஒரு பெரிய மகர கண்டி, இன்றைக்கும் வந்து முக்கியமான வைபவம் வந்து எங்கள் பெருமாளுக்கு அந்த மகர கண்டி போட்டுட்டு வெளியில் வருவார். அதை வந்து ராபர்ட் கிளைவே கொடுத்தா அப்படி. அதனால் அந்த காலம் மாத்திரம் இல்லை, இந்த காலம் இப்போ ஆங்கிலேயர்லாம் இப்போ தானே போனா, என்ன ஒரு 100 வருஷம் 75 வருஷம் கூட ஆலியா நமக்கு இந்த 100 வருஷத்துக்குள்ள. ஸோ அதனால் பெருமாள் வந்து அந்த சமயத்துலாம் காட்டியிருக்கார். அவருக்கு ராபர்ட் கிளைவே மகர கண்டியை கொடுத்துருக்காது. இதே ஒன்று. இன்னொன்று வந்து இந்த அங்கே ஒரு 100 மண்டபம் இருக்குது, அபாரமான கலைச்சிற்பங்கள். அந்த மண்டபம் வந்து தாயார் சன்னதிக்கு முன்பக்கம் இருக்குது. அங்கே அந்த அழகிய மனவாளஜியரால் கட்டப்பட்டதான் அந்த மண்டபம். வந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன என்ட்ரி டிக்கெட்டு வச்சுருக்கா. அதில் பார்த்தோம்னா ரொம்ப நுட்பமான கலைவுகள்லாம் இருக்குது. இவன் சில வீடியோஸ் எல்லாம் கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த மண்டபத்துக்கு கீழே இப்படி இருக்கும், அதில் அந்த பில்லர்ஸ் மாதிரி இருக்கும், அதில் அழகிய வேலைப்பாடோடு இருக்கும். அதை இப்படி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அது சுற்றும் கல், அது வந்து சுத்தம், அது நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது, ஆனால் அந்த இடத்துல சுத்தம். அது எப்படி அமைச்சிருக்கா. அதே போல் சில நுட்பமான இதில் சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன கொட்டையெல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் கம்பியை வச்சு நீங்கள் விட்டோம்னா அது உள்ளே போகும். அந்த மாதிரி அவ்வளவு நுணுக்கமாக எப்படி அந்த கல்லில் பண்ணா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு வேலைப்பாடு வந்து கண்டிப்பாக அந்த கோயில் போகிறவா வந்து இந்த 100 மண்டபத்துக்கு பார்க்காம வராதிங்க. அது ஒன்று. இந்த ஆடி மாதத்தில் வந்து வளர்பிற தசமி அன்றைக்கும் தேய்பிற ஏகாதசி அன்றைக்கும் திருவனந்தா ஆழ்வான் அப்படிங்கிறோமே நம்ம ஆதிசேஷனுக்கு இங்கே ஒரு சிறப்பான வழிபாடு நடைபெறுகிறது. இந்த 2 தினங்களிலும் வந்து ஆதிசேஷனே பெருமாளை வந்து வழிபடுவதாக ஐதீகம். அங்கே ஆழ்வார் பாசுரத்தை பற்றி சொல்லிட்டேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிராட்டி வந்து திருவீதி உலா புறப்பட்டு இந்த பிராகாரங்களுக்குள்ளே வருவா. அதே போல் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி என்று பெருமாள் புறப்பாடாவார். எப்போதாவது வெள்ளிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வந்ததுன்னா அன்றைக்கி பெருமாளும் பிராட்டியும் 2 பேரும் சேர்ந்து இது போல் இந்த மாதிரி சாயங்கால வைபவத்தில் அதெல்லாம் வருவா. எல்லாம் அடியார்கள்லாம் 4000 திவ்ய பிரபந்தம்லாம் அங்கே சேர்த்துட்டு அப்படியே காதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும் அங்கே அந்த சமயத்தில். இன்னும் ஒரு சுவையான ஒரு இது என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே அந்த தேவசபையில் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு வாட்டி ஒரு விவாதம் நடந்துதான். அதாவது துறவரம் சிறந்ததா இல்லறம் சிறந்ததான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 2 சாராரும் வந்து அவளுக்கு ஒரு முடிவு எட்டலை. அதனால் அவள் பிரகஸ்பதியான வியாழ பகவானை அணுகி எது சிறந்தது அப்படின்ன உடனே அவர் என்ன சொன்னார், அவர் வந்து இது போல் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இது போல் எல்லாம் இந்த ஞான வாழ்க்கையான துறவரமே சிறந்தது இது 2த்துக்குள்ள இல்லறத்தோட அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படி சொன்ன உடனே இந்திரன் வந்து என்ன சொன்னாராம், பிரகஸ்பதியினோட தீர்ப்பை கேட்டு அவர் கோபம் வந்துட்டான். அவர் சொன்னாராம், இல்லறம் என்பதை என்னவென்றே உணராத பிரகஸ்பதி ஒரு ஏழை அந்தணனாக பிறக்க கடவுது அப்படின்னு அவர் ஒரு சாபமிட்டாராம். அதனால என்னாச்சா, அவர் பல குழந்தைக்கு தந்தையாக ஒரு ஏழை அந்தணனாக இந்த பூலோகத்தில் பிறந்துட்டாராம். அவர் பிறந்தபோது ஒரு நாள் குழந்தைகளோட உணவு உட்கொள்ளும் போது ஒரு நாய் ஒன்று வந்துதான் அங்கே சாப்பிட்றதுக்கு. அந்த நாயை விரட்டினாராம். அந்த நாய் விட்டு பேச ஆரம்பிச்சுதான், இதே போல தான் என்கிட்ட தர்மம் கேட்க வந்தவனை நான் விரட்டி அடிச்சு, அதனால நான் நாயாக பிறந்தேன். நான் வந்து உங்ககிட்ட தர்மம் கேட்கும்போது நீ என்ன பிறட்டுற, நீயும் நாயா பிறப்பேன்னா, ஐயோ நம்ம ஏற்கனவே ஒரு சாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இன்னும் நாயா வேற பிறக்கணுமான்னு சொல்லிட்டு அவருக்கு என்னன்னு தெரியல, நேரம் அவர் வந்து பரத்வாஜ முனிவர் அணுகினாராம். அவர் பரத்வாஜ முனிவர் என்ன பண்ணாராம், அவர் சொன்னாரா, சத்தியவிரத கஷேத்திரம் போ. எதுக்காக இந்த கதைன்னா அதனால்தான்
சத்தியவிரத க்ஷேத்திரம் போ, சத்தியவிரத க்ஷேத்திரம் போயிட்டு அங்கே சேவிச்சேன்னா உன்னோட எல்லா தோஷமும் விலகும் அப்படின்னு சொன்னாராம். இதே சமயத்தில் அங்கே தேவ சபையில் குலகுரு தானே, அவர் இல்லாதனால எல்லாரும் இந்திரன் கிட்டையும் தேவர்கள்லாம் இந்திரன் கிட்ட போய் முறையிட அவன் சொன்னான், நான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் வரதரை தரிசிக்க செல்லும்போது அவரும் வந்து இது போல் வரதனை வேண்டிக்கட்டும். 3 பேர் ஒன்றா சேரும்போது அந்த கிழபிராமணராக அந்த பிரகஸ்பதி வந்து சொல்லவே உடனே கண்ணீர் மல்கி அவர் சொன்னாராம் அவரோட நிலைமையை. உடனே வந்து தேவாதி தேவன் தேவப்பெருமாள் வந்து பிரகஸ்பதிக்கு சுரூபம் கொடுத்து அவரை வந்து அமருலகம் உலகச் செய்தாராம். இது போல் ஸோ இந்த இதில் நான் சொல்லியிருக்கேன். இது போல் இந்த நம்மாழ்வார் வந்து அவரோட திருவாய்மொழியில் அயர்வரு அமரர்கள் அதிபதி அப்படிங்கிறது இந்த பெருமாள் தான் அப்படின்னு பெரியோர்கள் பொருள் கூறுவாராம். ஏன் அப்படின்னா வேற எங்கேயும் இல்லாமல் இந்த தளத்தில் மாத்திரம் நம்மாழ்வார் வந்து அடிதொழு என் மன்னனே என்று கூறுவது போல ஞான முத்திரை இல்லாமல் தன் நெஞ்சில் கை வச்சு சொல்லுவாராம். அதனால இந்த கோவிலை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இதை போல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன விஷயம் வந்து இந்த பழைய சீவரம் பற்றி சொன்னேன் இல்லையா, பழைய சீவரம்லேருந்து தான் இந்த பெருமாள் வந்து இப்பத்த மூலவரை வந்து எடுத்துன்னு வந்தா அப்படின்னு. அதில் 2 கதையாக இருக்குது. ஒன்று வந்து பழைய சீவர அந்த மலையிலேருந்து எடுத்துன்னு அந்த கல்லுலேருந்து பண்ண பெருமாள் அப்படின்பா இப்போ இருக்கிற மூலவர். முதல்ல ஆதி மூலவர் வந்து அவர் அத்திவரதர், அதுக்கப்புறம் அவர் ஒளிச்சு வச்ச அந்த பெருமாளில் வந்து வதுரர். அதனால இந்த பழைய சீவரத்துக்கு வந்து என்ன பண்ணுவாள்னா ஒரு நாளைக்கு வந்து இங்கே வந்து பெருமாள் வந்து பாரிவேட்டை அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த பாரிவேட்டை நடக்கும்போது என்னென்னா இங்கே பெருமாள் அங்கே போவார். பழைய சீவரம்ங்கிறது ஒரு 7-8 கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துக்கு வெளியில் இருக்குது. அவர் அங்கே போயிட்டு அங்கிருந்து காலவாக்கம் ஸ்ரீனிவாச பெருமாள்னு இருக்கார் அவர், அதுக்கப்புறம் காவாடு தாண்டவம் லக்ஷ்மி நாராயண சுவாமி அப்படின்ட்டு இருக்கார் அவர், அதுக்கப்புறம் திருமுக்கூடல் வெங்கடேச பெருமாள் இவா 4 பேருமா சேர்ந்து அங்கே திருமுக்கூடல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த 3 ரிவர் சேர்ற இடம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த திருமுக்கூடலில் வந்து பாரிவேட்டை உற்சவம் அப்படின்னு ஒன்று நடக்கும். அது ரொம்ப விசேஷம். அந்த பாலாறு செய்யாறு வேகவதி அது 3 சேர்ற இடம். அந்த இன்னொன்று அந்த 100 மண்டபத்தில் வந்து அந்த ஒற்றைக்கல் சங்கிலி ஒன்று இருக்கும். அப்படியே சங்கிலி தான், அப்படியே இப்படி இருக்கும், பட் ஃபுல்லாக கல்லுனால பண்ணுது. அது எப்படி பண்ணான்னே நமக்கு தெரியாது. அப்படியே சங்கிலி மாதிரியே தான் இருக்கும், ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டலை, தனித்தனியாக தான் இருக்கும், பட் சங்கிலி அது. அதை போல் அந்த கருட சேவை தான் இங்கே ரொம்ப ரொம்ப பிரசித்தம். கருட சேவை வந்து வைகாசி பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் வந்து ஆனி சுவாதி, அதுக்கப்புறம் ஆடி கஜேந்திர மோட்சம், இந்த 3 சமயத்துலேயும் கருட சேவை பண்ணுவா. இந்த கருட சேவை பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. இங்கே வந்து இந்த கருட சேவை வந்து அங்கே தரிசிக்கிறதுக்காக முன்னாடி ஒருத்தர் 1507லேருந்து 1591 மட்டும் சண்டமாருதன் தொட்டையாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், பெரியவர். ஷோலிங்கரில் இருந்தார். அவர் ஷோலிங்கர்லேருந்து வருஷா வருஷம் அவர் வந்து கருட சேவை தரிசிக்க வருவாளாம். அந்த கருட சேவை அன்றைக்கி லட்சோபலட்சம் மக்கள் வருவா. அவங்க எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க, லட்சோபலட்சம் மக்கள். ஸோ அவர் தரிசிக்க வருவாராம். ஒரு வருஷம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு தள்ளைமையாயிடுத்து, அவருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் அப்படியே அந்த கருட சேவையில் எப்படி இருப்பான் வரதன் அப்படின்னு தன்னோட மனசில் நினச்சிட்டு அவர் ஆஹா இப்படி சியாமளமேனியாக இருப்பானே, இவ்வளோ அழகாக கொடையை தூக்கின்னு இருப்பாளே, எல்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் ஒருத்தர் இடிச்சுட்டு அவனை பார்க்க முந்தின்னு இருப்பாளே, என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ பஞ்சகம் அப்படின்னு ஒரு 5 ஸ்தோத்திரம் அப்பயே பாடினாராம். அவரோட மனசுலேருந்து பாடினாராம். எங்கே இருக்கார்? ஷோலிங்கரில் இருக்கார். அன்னைக்கு கருட சேவை நடக்கிறது. அந்த வரதராஜ பஞ்சகம் பாடின உடனே அங்கே வரதராஜன் வந்து அவர் முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படியே காட்சி கொடுத்தாராம். எப்படி கருட சேவையில் இருந்தாரோ அதே போல் அப்படியே காட்சி தந்தானா அவருக்கு. ஒரு நிமிஷம் ஆஹா நம்ம போக முடியலன்னா கூட நம்ம ஷோலிங்கரில் நம்ம காட்சி தந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 5 ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அப்படியே பெருமாள் பிரத்யட்சமானது. அந்த அளவு உள்ளம் உருகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்லோகம். அதனால தான் இன்றைக்கும் வந்து இந்த கருட சேவை போது பார்த்தேன்னா ஒரே ஒரு நிமிஷம் அந்த மேற்கு பக்கம் வந்தபோது கோபுரத்தில் அந்த கொடையை அப்படியே மறைச்சிருவாங்க அங்கே பெருமாளை. அந்த ஒரு நிமிஷம் வந்து பெருமாள் வந்து ஷோலிங்கருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக போயிட்டார் அப்படின்னு இருக்கும். அதனால் பிரத்யட்சமான பெருமாள் எல்லாருக்கும் வரதராஜ பெருமாள் கண்டிப்பாக நாம் போய் தரிசிக்கணும். இதை பற்றி இவ்வளவு சொல்லும்போது நான் கண்டிப்பாக இது போல உடையவருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. அவர் மாத்திரம் இல்லை, உடையவர், கூரத்தாழ்வார், திருக்கட்சி நம்பிகள் எல்லாருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அவளை பற்றியும் சில சுவையான விஷயங்கள் இருக்கு இவரோட சம்பந்தப்பட்டது. அந்த விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதனால அடுத்த தொடரில் இது முடிக்கலாம். நமஸ்காரம்.